கிறிஸ்துவின் அன்பார்ந்த போதகர்மார்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். போன சனிக்கிழமை மலேசியா முழுக்க எல்லா பகுதிக்கும் அனுப்பியிருந்தோம். TPCFM உடைய 19வது வருஷ ஆனிவர்சரி என்று சொல்லி அனுப்பியிருந்தோம். அதே நேரத்தில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் நான் போட்டிருந்தேன், ஒரு நல்ல செய்தியை மலேசியா தமிழ் திருச்சபைக்கு சொல்ல போகின்றோம் என்று இந்த 19வது ஆனிவர்சரியில். அது என்னவென்றால், நம்ம ரொம்ப நாளாக அவளோடு காத்து கொண்டிருந்தது, மலேசியா முழுக்க ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி சொன்னது, TPCFMக்கு நமக்கு ஒரு லேண்ட் கிடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி, இந்த சனிக்கிழமை ஆனிவர்சரிக்கு முன்பாக வியாழக்கிழமை நமக்கு ஆஃபிஷியலாக TPCFMக்கு அரசாங்கத்திலிருந்து அனுமதி கிடைத்து விட்டது. நமக்கு ஒரு லேண்ட் TPCFMக்கு ஒதுக்கி விட்டாங்க. ஸோ விடியலை நோக்கி மலேசியா தமிழ் திருச்சபை என்ற அந்த வீடியோ பல வருஷத்துக்கு முன்பாக நான் பேசின இடத்துல நான் என்ன சொன்னேன் என்றால், நம்மளோட மலேசியா நாட்டில் நம்ம நிற்கிறதுக்காக ஒரு இடம் வேண்டும், தமிழ் திருச்சபை நிற்பதுக்காக ஒரு இடம் வேண்டும். குறிப்பாக இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளுக்கு நம்ம இனிமேல் ஒரு தலைமையகம் இருக்க போகின்றது. மலேசியாவில் ஷா ஆலம் பகுதியில் ஒரு முக்கியமான இடத்துல மலை மேலே நமக்கு நல்ல ஒரு லேண்டை கொடுத்துருக்கிறார்கள். அந்த இடத்துல 1/4 ஏக்கர் லேண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம மலேசியா தமிழ் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஒரு தலைமையகம் நம்ம உருவாக்க போகின்றோம். அது கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரம் அந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகின்றோம். ஸோ எதுக்காக இந்த பில்டிங், எதுக்காக இந்த நிலம்னு கேட்டாக்க, ஒரு பில்டிங்கை ஏற்றி அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே தமிழ் போதகர்கள் அவர்கள் நின்று அவர்கள் ஊழிய காரியங்களை செய்வதற்கு நமக்குன்னு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்குன்னு முதல் முறையாக மலேசியா மண்ணிலே நம்ம ஒரு பில்டிங்கை எடுப்பதற்காக நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 19 வருஷ காலத்தில் சுகதுக்கத்தில் எத்தனையோ போதகர்மார்கள் நமக்காக ஜெபித்தார்கள், நம்ம கூட இருந்தார்கள். நம்மோடு பயணம் செஞ்ச எல்லா போதகர்மாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்கின்றேன். இந்த பயணத்தில் நம்ம விட்டு சென்ற பாஸ்டர் இமானுவேல் ஜெகாவை நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் தான் ஆரம்பத்தில் பிரயாசப்பட்டு நம்ம TPCFM கூட இருந்தார். அதோடு அநேக பாஸ்டர்கள் இந்த நாட்டிலே மலேசியா முழுக்க பல மாநிலத்தில் இருந்த பாஸ்டர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலையில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், அரசு நமக்காக ஒரு நிலம் கொடுத்ததுக்கு. அதே நேரத்தில் இது எதுக்காக இந்த 19வது வருஷம் கொண்டாடும் போது ஒரு 2 காரியத்தை நான் பகிரங்கமாக அறிவிக்க துவங்கினேன். என்ன அந்த 2 காரியம், என்னுடைய பொருத்தனை என்ன அந்த 2 காரியம் என்றால், முதலாவது காரியம், அந்த பில்டிங் எழும்பின பிறகு, அந்த பில்டிங் எல்லாம் ரெடியான பிறகு, சாவி கொடுத்த பிறகு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த பில்டிங்க்கு ஆட்சியால் உள்ளுக்கு போக மாட்டேன். அந்த பில்டிங்குள்ளே ஒரு தலைவராக அந்த பில்டிங்குள்ளே நுழைய மாட்டேன். அது எதுக்காக பொருத்தனை பண்ணியிருக்குனாக்க, நம்முடைய அடுத்த தலைமுறை வாலிபர்கள் அவர்கள் நல்ல ஒரு போதகர்களை உருவாக்கி, வாலிப போதகர்கள் அடுத்த தலைமுறை வழி நடத்துகிற போதகர்களை உருவாக்கி அவங்கள எக்யூப் பண்ணி அவங்க கிட்ட அந்த பில்டிங்கை ஒப்படைக்கிறது தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது, என்னுடைய கடவுளுடைய அழைப்பாக இருக்கின்றது. ஸோ ரொம்ப பேர் அது கூட சொல்லுவாங்க, இவர் வாயில் சொல்லுவார், பில்டிங் வந்த கையோடு அவர் கட்டாயம் விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்காக என்ன செய்கின்ற போர் என்றால், ஒரு லாயர்கிட்ட நான் என்னுடைய கைப்பட நான் எழுதி கொடுத்துருவேன். பில்டிங் கட்டி பில்டிங்குள்ளுக்கு நான் ஆட்சியால், அதாவது நான் தலைவராக நின்று அந்த பில்டிங்குள்ளே நான் ஒருபோதும் உள்ளுக்கு நுழைய மாட்டேன். ஏன்டா ஆண்டவர் எனக்கு கொடுத்த இலக்கு என்னவென்றால், அந்த பில்டிங் அடுத்த தலைமுறை வாலிப போதகருக்காக. ஸோ அதுக்காக தயார் பண்ணி அந்த வாலிப போதகர்களுக்கு கையில் நான் அடுத்த தலைமுறை வழி நடத்துகிற போதகர் கையில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போலேருந்து அந்த பில்டிங்குள்ள உள்ளுக்கு யார் போக வேண்டும் என்று மலேசியா முழுக்க உள்ள தமிழ் போதகர்களை, அதாவது குறிப்பாக வாலிப போதகர்களை ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஐக்கியத்தை உண்டாக்கி அந்த போதகர்களை ப்ரிப்பேர் பண்ணி, இந்த வருஷ காலங்களில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பில்டிங்குள்ளே உள்ளுக்கு நுழைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண போகின்றோம். ஸோ அதனால் இது என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ராஜ்யம் அல்ல, அல்லது ஒரு சபையுடைய ராஜ்யம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தினால
இது யாருக்கும் சொந்தம் இல்லை. ஹென்ரிக்கு இந்த பில்டிங் சொந்தம் இல்லை. இது அடுத்த தலைமுறை போதகர்களுக்கு சொந்தம் என்று நான் அந்த இடத்துல 19வது வருஷ ஆனிவர்சரியில் அந்த இடத்துல நான் பேசுகிற காரியம். ஸோ குறிப்பாக முன்னுக்கு உங்கள் வீடியோவில் நம்ம காட்டுறோம். அந்த இடத்துல அந்த 19வது ஆனிவர்சரி ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு சின்ன கூட்டத்தை கூப்பிட்டு பகிரங்கமாக அறிவித்து இந்த லேண்ட் எப்படி கஷ்டப்பட்டோம், எப்படி ஜேர்னின்னு சொல்லி அந்த பாசர்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொன்னோம். ஸோ அதனால் இந்த காரியத்தை மிக மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ பார்க்குற எல்லா பாசர்களுக்கும் தெரிவிக்க விருப்பப்படுகின்றேன். என் அன்பார்ந்த போதகர்மார்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தில், அந்த ஊழிய பயணத்தில் பலவிதமான மேடு பள்ளங்கள் இருக்கும். எத்தனையோ பேர் எனக்கு எதிராக பேசியிருப்பீங்க, எத்தனையோ பேருக்கு எதிராக நானும் பேசியிருப்பேன். அதனால் நான் மன்னிப்பு கேட்க விருப்பப்படுறேன். அதே நேரத்தில் வாருங்கள் எழும்பி கட்டுவோம். டிபிசிஎஃப்எம் எல்லா மேகசின்லேயும் நம்ம ஃபார்வர்ட் மெசேஜ் கொடுக்கும் போது, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் அந்த எங்களுடைய ஸ்லோகன் என்ன என்றால், வாருங்கள் நம்ம எல்லோருமே எழும்பி கட்டுவோம். இந்த தேசத்தில் ஒரு சபையுடைய ஐக்கியம், இந்த தேசத்தில் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் பாஸ்டர்ஸ்களோட ஐக்கியம் சிறப்பான முறையில் கட்டி நமக்குன்னு ஒரு இடம் நிற்கிறதுக்கு ஒரு இடம் அதுக்காக ஏற்பாடு பண்ணுகின்றோம். அதனால் எல்லா போதகர்களும், இந்த தேசத்தில் உள்ள தமிழ் பேசும் போதகர்கள் நமக்கு கை கொடுத்து ஆதரவு கொடுத்து அதுக்கான பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதுக்கான ஜெபத்தையும் கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி இந்த தேசத்தை எழுப்போம் என்று வெகு தாழ்மையோடு உங்களை நாங்கள் வேண்டுகின்றோம். தேவன் தாமே நம்ம எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். அதே நேரத்தில் மலேசியாவில் நம்ம இது அடுத்த ஸ்டெப், நிலம் கிடைச்சி விட்டது. அடுத்த ஸ்டெப் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மலேசியா முழுக்க உள்ள எல்லா இண்டிபெண்டன்ட் தமிழ் சபைகளை நம்ம ஒன்று சேர்க்கின்றோம். நம்ம இண்டிபெண்டன்ட் குரூப்பில் எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. அந்த எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் மறந்துட வேண்டாம், நம்மளாம் இண்டிபெண்டன்ட் சபை. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸுங்கெல்லாம் ஒன்று கூடும் போது நம்மள கருத்து வேறுபாடுகளை ஓரத்தில் வச்சு அவர் செய்கிற கூட்டத்துக்கு நான் எதுக்கு வரணும்னு அப்படி நினைக்காம இந்த தேசத்தோடைய எழுப்புதலுக்கு அடுத்த தலைமுறையோட வேலைக்கு நாங்கள் உங்களை மிகு தாழ்மையாக கேட்கின்றோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். நீங்கள்லாம் அந்த ஃபாரமில் என்ன நடக்க போகின்றது என்றால், குறிப்பாக 2 நாள் ஒரு ஹோட்டலில் தங்கி, சார்ஜஸ்லாம் ஒன்றும் இருக்காது, அந்த ஹோட்டலில் தங்கி பிரசங்கம் கிடையாது. அந்த இடத்துல மேபி குறைவான பிரசங்கம் இருக்கும். அந்த இடத்துல மெயின் டயலாக், நம்ம இருதயத்திலேருந்து விட்டு பேசி இந்த தேசத்தில் என்ன நமக்கு தேவை, அதே நேரத்தில் நம்முடைய புது பில்டிங்கில் என்னென்னலாம் இருக்கலாம் என்று சொல்லி பல விஷயங்களை கலந்து ஆலோசித்து நம்ம செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு முக்கியமான அரசாங்கத்துடைய பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துடைய மந்திரிகள் இந்த கூட்டத்துக்கு மலேசியா தமிழ் திருச்சபையில் இதுதான் முதல் முறையாக தமிழ் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இணைந்து நமக்கென்று ஒரு அடையாளத்தை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம். அதனால் நமக்குள்ள வேறுபாடுகள் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவள் ரமதான் பப்ளிக் ஹாலிடே, அதனால் திங்கக்கிழமை அது பப்ளிக் ஹாலிடே ஆகும். செவ்வாய்க்கிழமை லீவ் எடுக்கிறவங்களாம் இப்போயே நீங்கள் லீவ் எடுத்து தயார் பண்ணி நம்ம நாட்டுக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷனுக்கு உள்ள ஊழிய காரியங்களை நம்ம செட் பண்ண போகிறோம். யார் எந்த உபதேசத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்மலாம் ஒன்று சேர்ந்து ஒரே காரியத்தை ஒரே மனசோட ஒரே ஆவியில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதுக்கு ஒன்று சேருவோம். நண்பார்ந்த போதகர்மார்களே, நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த உதவிக்கு நன்றி, ஆதரவுக்கு நன்றி. எத்தனையோ பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் ஹென்றி வருவார் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், திடீர்னு ஒன்று சொல்லுவார், அதோடு காணா போயிடுவாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் இருக்கின்றது. வரும்போது பேசும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் திரும்பி வந்த பிறகு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னவங்க ரொம்ப பேர் ஆதரவு கொடுக்கல நமக்கு. அது பல உள்ளுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் கூட அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை. ஏன்னு கேட்டாக்கா, இந்த நிலம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால்
ஏற்கனவே சில பாஸ்டர்ஸ்க்கு இந்த நிலம் கிடைக்காம போய் குழப்பியிருக்கிறாங்க. அதனால் இந்த குழப்பத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அமைதியாக, யாரையும் தொடர்பு இல்லாமல் இருந்தேன். ஸோ இனிமேலிருந்து இந்த யூடியூப் சேனலில் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டு உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் மலேசியா முழுக்க எங்கே இருந்தால் கூட உடனடியாக எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சர்ச் கவரிங் வேணும்னாக்க நம்ம டிபிசி எஃப்எம்லேருந்து யாராக இருந்தாலும் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்களுக்கு கவரிங் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அன்பார்ந்த போதவர்களே, உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கவரிங் லீகலி அரசாங்கத்தின் சட்டத்தின் பிரகாரம் டிபிசி எஃப்எம் எல்லா மலேசியாவில் உள்ள எல்லா பட்டி தொட்டியில் உள்ள சபைகளுக்கு லீகல் சர்ச் கவரிங் கொடுக்கலாம் என்று சட்டம் நம்மக்கிட்ட இருக்கின்றது. ஸோ வருங்காலங்களே பொற்பாடுவான் மினிஸ்ட்ரி மற்ற அரசு அதிகாரத்தில் டிபிசி எஃப்எம் இண்டிபெண்டன்ட் தமிழ் திருச்சபைக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்க அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறோம். நன்றி. தேவன் தாமே உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகின்றோம். நன்றி. வணக்கம்.